ஒருவனும் உங்களுடைய நம்பிக்கையை குற்றப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய நம்பிக்கையில தெளிவுள்ளவர்களாயிருங்கள். நம்பிக்கைனா ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகளின் மேல காணப்படுகிறதான நம்பிக்கை. இந்த வார்த்தை இதற்காய் கொடுக்கப்பட்டது, இந்த வார்த்தையினுடைய கருத்து இதுதான் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையை குறித்தும் ஒவ்வொரு உபதேசங்களை குறித்தும் உங்களுக்கு ஒரு தெளிவு காணப்பட வேண்டும். அது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. அப்ப கொலேசியர் 2 அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. யார் குற்றப்படுத்த முடியும்? யார் வேணாலும் யார வேணாலும் குற்றப்படுத்த முடியும். இவன் இதை சாப்பிடுறான், அவன் இந்த நாளை ஆசரிக்க மாட்டேன்றான், அவன் இந்த நாளை போய் ஆசரித்து கொண்டு இருக்கிறான், இவன் ஓய்வு நாளை கடைபிடிப்பதில்லை, இவன் சனிக்கிழமை ஓய்வு நாள்றான், இவன் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்றான், இவன் வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள்ன்றான். பலரை குற்றப்படுத்த முடியும். ஆனால் ஓய்வு நாள் இன்னதென்று, அதனுடைய அர்த்தம், அதனுடைய கருத்து இன்னதென்று நீ அறிந்திருப்பாய் என்று சொன்னால் ஒருவனும் உன்னை குற்றப்படுத்த முடியாது. போஜனத்தை குறித்ததான காரியத்தை குறித்த ஒரு தெளிவு உனக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த உபதேசத்தை குறித்த வெளிச்சம் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் உன்னை மற்றவன் குற்றப்படுத்த முடியாது. நீ இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டாதான் நீ ரட்சிக்கப்படுவ, இதை சாப்பிட்டியா சுச்சோ ஆண்டவருக்கு இது பிடிக்காது என்று சொல்லி அவைகளெல்லாம் உங்களுடைய ரட்சிப்போடு கூட, ரட்சிப்பின் நம்பிக்கையோடு கூட இந்த நம்பிக்கைகளை கொண்டு இணைக்கும் பொழுது உங்களால தெளிவாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் உங்களுக்கே அதை குறித்து ஒரு தெளிவில்லை, போஜனத்தை குறித்து, பானத்தை குறித்து, ஓய்வு நாளை குறித்து தெளிவில்லாது இருக்கும் பொழுது எவன் எதை பேசினாலும் நீங்க என்ன ஆவீங்க? இருதயத்துல டிஸ்டர்ப் ஆவீங்க. காரணம் என்ன? தெளிவில்லை. ஒரு நம்பிக்கை குறித்து எதை நான் ஏன் நம்புகிறோம், இதை ஏன் நம்புகிறோம், இதை ஏன் செய்கிறோம் என்கிறதை குறித்த தெளிவில்லாத பொழுது யார் வேணும்னாலும் உங்களை என்ன பண்ண முடியும்? குழப்ப முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது, அதை குறித்து உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. காரணம் என்ன? உனக்கு தெளிவு காணப்பட வேண்டும். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, இதை குறித்த தெளிவு, உன்னுடைய நம்பிக்கை குறித்த தெளிவு உனக்கு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் உன்னை குற்றப்படுத்துவான். நீ திணறுவ, குழம்பி போய் நிப்ப, இங்க ஓடலாமா அங்க ஓடலாமா, ரெண்டு பக்கமும் காலை வச்சுட்டு நிப்ப, இங்க போலாமா அங்க போலாமா, இதை நம்பலாமா அதை நம்பலாமா என்று சொல்லுகிறதான காரியம் கடைசியில இந்த தேவனை நம்பலாமா அந்த தேவனை நம்பலாமா, இல்ல பெட்டர் 3 பேரை நம்பலாமா அப்படின்றதுலதான் நீ போய் நிப்பிய ஒழிய சின்ன சின்ன காரியங்களில, வேதத்தின் சின்ன சின்ன காரியங்களில, போஜனம் என்பது சாதாரண காரியம், அதுல கூட பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு தெளிவு காணப்படணும். இந்த நாளில ஆண்டவரை ஆராதிக்கணுமா, அந்த நாள்ல ஆராதிக்குமா, டெய்லி ஆராதிக்கலாமா, இங்கேயா அங்கேயா, எல்லாத்தை குறித்தும் ஒரு தெளிவு உனக்கு காணப்படவில்லை என்று சொன்னால் உன்னை குழப்பதற்கு சுத்தி ஆட்கள் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்.